நெல்லையில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டதால் மாணவ மாணவிகளை பள்ளியில் இருந்து அழைத்து செல்ல பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செல்வராஜ் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விவரம். நிச்சயமாக மாலதி, நெல்லை மாவட்டத்தில் கடந்த மாதம் மிக கனமழை என்பது பெய்தது. கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அதி கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளும் வெள்ள நீர் சூழ்ந்தது. தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் மழை என்றாலே ஒரு அச்சமான சூழ்நிலையாக நிலையை கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் என்பது அறிவித்துள்ளது. குறிப்பாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற மழை மிக அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலையிலிருந்தே நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்து கொண்டு வருகின்றன. ஏற்கனவே கடந்த மாதம் அந்த அரையாண்டு தேர்வு என்பது எழுத முடியாத அந்த வெள்ளத்தின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில தற்போது அந்த அரையாண்டு தேர்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று அரையாண்டு தேர்வு காலையில் முடித்து பிற்பகலுக்கு பிறகு அந்தந்த பள்ளி நிர்வாகமே அதற்கான அந்த மாணவர்களை உடனடியாக அந்த தேர்வு முடிந்த உடனே அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் அந்தந்த பள்ளிகளுக்கு தங்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் நர்சரி முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அந்த தேர்வு எழுதி முடிந்த உடனே அவங்க வீட்டிற்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் அவர் தங்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவித்துள்ளார். மேலும் மாவட்ட கல்வி அலுவலரும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் எந்தெந்த பகுதியில் மிக அதிகமாக கனமழை பெய்யக்கூடுமோ அந்த மழை பெய்தால் அவர்களே அதற்கான எந்தெந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது என்பது தொடர்பாக அவர்களே தங்களுடைய அந்த ஆலோசித்து தங்களுடைய முடிவை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சற்று முன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் நம்மிடம் தெரிவிக்கும் போது கூட நாளை மழை பெய்தாலும் கூட இதே முறைதான் அந்தந்த தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய முடிவை எடுத்துக் கொள்ளலாம். மேலும் ஒட்டுமொத்தமாக அதிகமாக கனமழை பெய்தால் மட்டும்தான் மாவட்ட நிர்வாகம் என்பது பள்ளி மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முடிவு செய்யப்படும். மற்றபடி அந்தந்த பள்ளி நிர்வாகமே அந்தந்த பகுதியில் உள்ள மழைக்கு ஏற்ப அவர்கள் விடுமுறையை விட்டுக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மாலதி, செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.